character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hello students, good evening to all. Welcome back to our 11th accountancy class. In this class we are going to revise chapter 3. Okay. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம், சாப்டர் யூனிட் 1 யூனிட் 2 இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் குவார்டர்லி எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூனிட் 3க்கு பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லிசன்மா, நம்ம புக் பேக்கில் இருக்க எல்லா 1 மார்க்ஸும் தரவு பண்ணியாச்சு இல்லையா கிளாஸில். பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு யூனிட்லேயே லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கிறத எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் டேர்ம்ட் ஆஸ் தி டேஷ் ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, அப்போ என்ன ஆன்சர் வரும், லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும், டேஷ் இஸ் டேர்ம்ட் ஆஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் கூட இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, 2 மார்க்ஸில் எது இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் இந்த அக்கௌண்டிங்கோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா, ஸோ வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங் அண்ட் டிஃபைன் அக்கௌண்டிங் 2 கொஸ்டின் இருக்குது. நம்ம டெஃபினேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், அந்த ஆத்தர் நேமை மென்ஷன் பண்ணி அதோட டெஃபினேஷன் நம்ம அழகாக எழுதணும். ஓகேவா, ஸோ டிஃபைன் அக்கௌண்டிங்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர். ஸோ ஷார்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது, 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 மார்க்ஸ் கொடுக்கல இல்லையா. நம்மளோட குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஃபுல்லாக தியரி கவர் ஆகிறதால என்ன பண்ணலாம், மேபி இந்த 3 மார்க்ஸை கூட 5 மார்க்ஸ் தான் உனக்கு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன அப்படின்றது கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும், 5 மார்க்ஸ்க்கு ஒர்த்துள்ள ஆன்சர் தான் நீ எழுதணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த இமேஜ் ஒன்று இருக்கும், ஸோ அதை வரைஞ்சி காட்டுங்க. அது கீழே ஒன்று ஒன்றா என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். சரிங்களா. ஸோ திஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீடைல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நம்ம கிளாஸில் படித்தது அக்கௌண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன. 5 மார்க்ஸில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். சரியா, ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு பாயிண்ட் நம்ம மறந்துருக்கலாம். ஸோ அதனால் 6 பாயிண்ட்ஸ் தரவாக படிச்சிங்க. 6 பாயிண்ட்ஸ் எழுதுனாலும் நல்லது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், why are the following parties interested in accounting information? எதனால் வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனில் இந்த பார்ட்டிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, யார், இன்வெஸ்டர்ஸு அண்ட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அது ரெண்டுதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கிளாஸில் பார்த்தது. ஸோ அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட் இன் தி மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு. ஓகே, நம்ம படிச்சுட்டோம் இல்லையா, கிளாஸ்லேயே படித்து டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் கேட்கலாம். இதுலேருந்து இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா, ஸோ எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணுங்கள். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அகெயின் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணலாம். தெர் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அவைலபிள் விச் ஆர் டு பி அப்ளைட் இன் தி ப்ரிப்ரேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாமே எங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா எங்கே சொல்லியிருக்காங்க, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்லையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் தான் வந்து அதை அப்ளை பண்ண முடியும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், the accounting standards are designed to ensure uniformity in the accounting methods and practice. அப்போ எது வந்து என்ன பண்ணுது, யூனிஃபார்மிட்டியை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லையா. ஸோ இது மாதிரிலாம் வந்து இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸை பார்த்தா கண்டிப்பாக எனக்கு இருக்கிற எல்லா டெஃபினேஷனையும் என்ன பண்ணணும், தரவு பண்ணணும். டிஃபைன் புக் கீப்பிங். ஓகேவா, ஸோ இன்கேஸ் டிஃபைன் அக்கௌண்டிங் கேட்கலாம், இல்லை டிஃபைன் புக் கீப்பிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால் இருக்கிற எல்லா டெஃபினேஷனையும் அந்த ஆத்தரோட நேம் பிரகாரம்
ப்ராப்பராக பைகாட் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங் கான்செப்ட். ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்னா என்ன அப்படின்றது நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபுல் டிஸ்க்ளோஷர் பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். என்ன மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்ல போனால் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், லாங் ஆன்சரை பாருங்கள். இதுலேயும் வந்து லாங் ஆன்சர் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 3 மார்க்ஸ் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. மேபி 5 மார்க்ஸ்லேயும் ஒன்று கேட்கலாம், ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மேட்சிங் கான்செப்ட், வை ஷுட் a பிஸ்னஸ் கன்சர்ன் ஃபாலோ திஸ். ஓகே, இந்த கான்செப்ட் மேட்சிங் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அது எதனால் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை என்ன பண்ணுறோம், கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணலாம், மேபி 5 மார்க்ஸு இல்லை அப்படின்னா 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ கேட்குற மார்க்ஸ் பொறுத்தளவு நீங்கள் உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் அக்கௌண்டிங், எக்ஸ்பிளைன் தி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மானிட்டரி தட் மீன்ஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அக்கௌண்டிங்கில், ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்படி கொடுத்துருந்தா எப்படி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட புக் உள்ளே இருக்குது. ஸோ அதை போய் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா இது என்ன பண்ணலாம், பப்ளிக் பேட்டர்னில் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நல்லா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, லிசன்மா தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தியரிஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சம்ஸை ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள் புக் பேக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, வாட் ஆர் சோர்ஸ் டாக்குமெண்ட். சோர்ஸ் டாக்குமெண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் தி அத்தன்டிக் எவிடன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ இது என்ன எவிடன்ஸ் சொல்கிறாங்க, ஒரு அத்தன்டிக் எவிடன்ஸ். எதுக்கான அந்த அத்தன்டிக் எவிடன்ஸ் சொல்கிறாங்க, ஃபினான்ஷியலாக என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் தான் ஒரு எவிடன்ஸாக யூஸ் ஆகுது. ஓகே, this document shows the nature of transaction, the date, the amount and the parties involved. ஓகே, இந்த டாக்குமெண்ட்டு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டில் நம்மளுக்கு என்ன யூஸு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனோட நேச்சர் என்ன, அந்த டிரான்சாக்ஷன் எந்த டேட்டில் நடந்திருக்கு, அதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஓகே அதில் யார் யார் பார்ட்டிஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எதுலேருந்து கலெக்ட் பண்ணலாம், இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், சேலரி பில்ஸ், வேஜஸ் பில்ஸ், செக், ரெக்கார்ட் ஸ்லிப், எக்ஸெட்ரா. ஸோ அப்போ சோர்ஸ் டாக்குமெண்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேஷ் ரெசிப்ட்ன்றது ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட், இன்வாய்ஸ்ன்றது ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், சேலரி பில்ஸ், வேஜஸ் பில்ஸ், செக், ரெக்கார்ட் ஸ்லிப். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இதுக்கு தனித்தனியாக டெபிட் நோட் எப்படி இருக்கும், கிரெடிட் நோட் எப்படி இருக்கும், இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட். ஓகேவா. ஸோ இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை வாங்கி வச்சு அது மூலயமா தான் என்ன பண்ணுவாங்களா, டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரி போடுவாங்க. அந்த டிரான்சாக்ஷன் எந்த டேட்டில் நடந்தது, அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்குற இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அது ஒரு எவிடன்ஸாக வச்சு என்ன பண்ணலாம், நம்ம டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணலாம். ஓகே, தே ஆர் தி பேசிஸ் ஆஃப் ரெகார்டிங் டிரான்சாக்ஷன் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கில் என்ட்ரி பாஸ் பண்ணுறாங்க. They also serve as legal evidence in case of any legal dispute. ஸோ இது என்னவா ட்ரீட் ஆகுது அப்படின்னா, ஒரு லீகல் எவிடன்ஸாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி கேஷ் ரெசிப்டோ இல்லை இன்வாய்ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இவ்வளோ தான் அமௌண்ட் வந்து வர வேண்டியது இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம லீகலாகவும் வந்து அதை எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். The source documents commonly used are disclosed below. ஓகே, இப்போ சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அது ஒன்னோட ப்ரீஃபையும் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் அது கிடையாது, சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்றது. ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு இல்லையா, கிளாஸில் மார்க் பண்ணியிருக்கோம் எதுலேருந்து எது வரையும்னு, நீங்கள் அதை படித்தா போதும். ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஒன், கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் which shows that the total of asset is equal to the total of liabilities and capital. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்றது
ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ஷோ ஆகுதான், அசட்டோட டோட்டல் எவ்வளோ இருக்குது, அதுமாதிரி லைபிலிட்டிஸோட டோட்டல் எவ்வளோ இருக்குது, கேபிட்டலோட டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும். அதான் சொல்லியிருக்காங்க டோட்டல் ஆஃப் அசட்ஸ் ஈக்குவல் டு total liabilities and total capital. This is based on the dual aspect concepts of accounting. So இது எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா dual aspect. Next one, this means that total claims of outsiders and the proprietor against a business enterprise will always be equal to the total assets of the business enterprise. ஸோ இப்போ நான் இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம அவுட் சைடர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்லை அவுட் சைடர்ஸ்கிட்ட நம்மளுக்கு எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், as the revenues and expenses will affect capital, the expanded equation may be given as under. ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், asset equal to liabilities plus capital plus revenue minus expenses. ஸோ நம்ம பார்த்தது லாஸ்ட் கிளாஸில் ஒரு என்ன பார்த்தோம், asset equal to liabilities plus capital தான் பார்த்தோம் இல்லையா. இன்னொன்று என்ன இருக்குது, revenues minus expenses அப்படின்னு கொடுத்துருக்காங்க. revenues means income. ஓகே, இன்கேஸ் பிஸ்னஸில் ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ரெவன்யூவாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் நடக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ரெவன்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம எப்படி எந்த ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ணணும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அசட் கொடுத்துருப்பாங்க, ஓகே, liabilities also given and capital கொடுத்துருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ரெவன்யூஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க அண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எது கேட்குறாங்களோ அதை நம்ம இந்த சைடில் வச்சுட்டு இது எல்லாமே வந்து சைனோட அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஆடாக மைனஸாக பண்ணனா அகைன் லாஸ்ட்டில் நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதை தான் என்னது ரெவன்யூவோட வேல்யூ. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ட்விஸ்டடாக ஏதாவது மாற்றி கொடுப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் தரவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் சம்ஸை போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், therefore under this approach accounts are classified into 5 categories. ஸோ இந்த அப்ரோச்சை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸை 5 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. the first one is asset account அப்படின்றது, and second one is liability account, third one is capital account, fourth is revenue account, and fifth one is expenses account. ஓகே, asset accountல என்னென்ன வரும் அப்படின்னா பிஸ்னஸில் ரிலேட்டடாக இருக்கிற அசட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அசட் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம். லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்டில் என்ன வரும், நம்ம எவ்வளோ பொறுப்பு இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது கொடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்லேயும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கேபிட்டல் எவ்வளோ இருக்குது நம்ம பிஸ்னஸில் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். அண்ட் ரெவன்யூ அக்கௌண்ட் ஒரு பர்டிகுலர் டேட்டு பர்டிகுலர் இயரில் எவ்வளோ இன்கம் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரெவன்யூ அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் கிளாஸில் என்ன பண்ணியிருப்பேன், இது வரையும் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ மார்க் பண்ணிக்கங்க, இது ஒரு எக்ஸ்பெக்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட் பாருமா வாட் இஸ் ஜேர்னலைசிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு கொஸ்டின் படித்தோம் அப்படின்னா என்ன, இது முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 2 மார்க்ஸும் அட்டன் பண்ணலாம் அண்ட் 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணலாம் இல்லையா. ஸோ பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் தி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்டர் தி ஹெட்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆர் recording them in the journal is called journalizing. ஸோ ஜேர்னலைசிங்னா என்ன அப்படின்னா, நம்ம பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுறோம், ஒரு ஹெட்டு கொடுக்குறோம், அது டெபிட்டா இல்லை கிரெடிட்டா அப்படின்னு ஒரு ஹெட்டை மென்ஷன் பண்ணி அதை நம்ம அக்கௌண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறோம், ஜேர்னல் பண்ணுறோம் இல்லையா. கிளாஸில் பார்ப்போம் இல்லையா, ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண அப்படின்னா அது டெபிட் சைடு வருதா கிரெடிட் சைடு வருதா. இன்கேஸ் கேஷ் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா வாட் கம்ஸ் இன், அப்போ கேஷ் உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போ கேஷ் என்ன பண்ணுவோம், டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரேட்டிங் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மேபி 1 மார்க்ஸில் கூட கேட்கலாம். The process of analyzing the business transaction under the heads of debit and credit and recording them in the journal is called dash அப்படின்னு சொல்லி 1 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம் சரியா. An entry made in the journal is called a journal entry. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஜேர்னலைசிங் இல்லையா. அதில் போடக்கூடிய என்ட்ரிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஜேர்னலைசிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இதுவரையும் ஆன்சர் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், what are the steps in journalizing process. ஓகே, ஸ்டெப் ஜேர்னலைஸ் பண்ணக்குள்ளே என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்
அது ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டினில் இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்க்கலாம். Analyze the transaction and identify the accounts which are involved in the transaction. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிரான்சாக்ஷனை நம்ம அனலைஸ் பண்ணணும், புரியுதா? நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும், அது என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். பார்த்துருப்போம் இல்லையா, கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், என்னென்ன அக்கௌண்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒன்று கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஐடென்டிஃபை தி account which are involved in the transaction. டிரான்சாக்ஷனில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஓவர். செகண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். Classify the above accounts under personal account, real account or nominal account. ஸோ அந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸு பர்சனல் அக்கௌண்ட்டில் வருதா, இல்லை ரியல் அக்கௌண்ட்டில் வருதா, இல்லை நாமினல் அக்கௌண்ட்டில் வருதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. அண்ட் தேர்ட் ப்ராசஸ், apply the rules of debit and credit for the above 2 accounts. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அது பர்சனலாக ரியலான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கோல்டன் ரூல்ஸ் இப்போ தான் வந்து யூஸ் ஆகுது, தெரியுதா? பர்சனல் அக்கௌண்ட்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் தி கிவர் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் ரியல் அக்கௌண்ட்னா என்ன பண்ணுவோம், வாட் கம்ஸ் இன் அண்ட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் அப்ளை பண்ணுவோம். அண்ட் நாமினல் அக்கௌண்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்ற ரூலை நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், find which account is to be debited and which account is to be credited by the application of rules of double entry system. ஸோ அந்த மாதிரி நம்ம ரூல் அப்ளை பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் நெக்ஸ்ட்டு 4 ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். 5th ஸ்டெப்பு பாருங்கள், record the date of transaction in the date column. ஸோ அதை ஃபார்மெட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த புக்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஃபார்மெட்டில் ஒரு காலம்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். டேட் காலம், பர்டிகுலர்ஸ் அண்ட் எல்எஃப், டெபிட் காலம், கிரெடிட் காலம். கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதேமாதிரி டேட் காலத்தில் டேட்டை என்டர் பண்ணோம். Enter the name of the account to be debited in the particulars column very close to the left hand side of the particulars column, followed by the abbreviation DR at the end in the same line. Against this, the amounts to be debited in entered in the debit amount column in the same line. ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜேர்னல் போடக்குள்ள ஒரு அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி அந்த எல்எஃப் லைனுக்கு முன்னாடி தான் இங்கே டிஆர் போடணும். அதை தான் இந்த 6th பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 7th பாயிண்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, 2 போட்டு எழுதுவோம் இல்லையா கிரெடிட் சைடில். ஸோ அப்போ இங்கே கேஷ் அக்கௌண்ட் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி தான் என்ன பண்ணுறோம், 2 பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அப்போ அது என்ன அண்டர்ஸ்டுடு, இது வந்து கிரெடிட்டு, இது வந்து டெபிட்டு அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ இதான் வந்து 7th ப்ராசஸ். அண்ட் 8th ப்ராசஸ் பாருங்கள், மறக்காமல் என்ன எழுதணும்னு கிளாஸில் சொல்லியிருப்போம் இல்லையா மிஸ்ஸு, ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு அப்புறம் நரேஷன். ஸோ நரேஷனை எழுதி தான் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஜேர்னல் ப்ராசஸை முடிக்கிறோம். அது ஜேர்னல் நரேஷன் இதுக்குள்ளே அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறோம். அதை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பீங்கிற வேர்டை சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ரியல் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆர் கால் ரியல் அக்கௌண்ட். ஓகேவா? ரியல் அக்கௌண்ட் என்ன சொல்கிறாங்க, எல்லா அக்கௌண்ட்ஸும் என்ன ரிலேட்டடாக இருக்கணும், டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள். சொல்லியிருக்கோம் இல்லையா, தொடக்கூடியது டேஞ்சபிள், நம்மளால் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும், அதான் டேஞ்சபிள் அசட். இன்டேஞ்சபிள் அப்படின்னா என்னது, அது நம்மளால் தொட முடியாது, ஆனால் என்ன பண்ணலாம், அது வந்து நம்மளுக்கு ஒரு நற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இன்டேஞ்சபிள் அசட்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 மார்க்ஸ் கொஸ்டினில் உங்களே கேட்கலாம், வாட் இஸ் மீன் பை ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், பப்ளிக் பேட்டர்னில் வருது, அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் புக்கில் என்ன இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே. பர்சனல் அக்கௌண்ட் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம், நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே. நேச்சுரல் பர்சனில் யார் யார் வருவா, ஹியூமன் பீயிங்ஸ் வருவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் வினோத், அந்த மாதிரி மாலினி அக்கௌண்ட் அப்படின்ட்டு. ஆர்டிஃபிஷியல் பர்சனில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கன்சர்னு, பேங்க்கு, இந்த மாதிரி வரதுலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட்டு, ப்ரீபெய்ட் ரெண்ட் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, அக்கௌண்டிங் ரூல்ஸ். ஓகே. என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இதிலே வந்து கவர் ஆகிடுது, நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே. ஒரு 2 மார்க்ஸா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதிலே வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்குது, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டபுள் என்ட்ரி சிஸ்டமோட கோல்டன் ரூல் சொல்லு அப்படின்னு சொல்லி மேபி 3 மார்க்ஸ்லையோ இல்லை 5 மார்க்ஸ்லையோ வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ பாருங்கள், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், 3 அக்கௌண்ட் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்னது, டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ரியல் அக்கௌண்ட் what comes in and what goes out. Nominal account all expenses and losses, all incomes and gains. ஓகேவா? ஸோ இதை நல்லா go through பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் அக்கௌண்ட் அண்ட் அதோட கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் 2-fold aspects and each aspects affects minimum 1 account. சொல்லி என்னது அக்கௌண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனும் எத்தனை அஸ்பெக்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுமா, 2 aspects இருக்குது. ஒன்று மினிமம் ஒரு அக்கௌண்ட்டையாவது அது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்கௌண்ட் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இன் அக்கௌண்டிங். அக்கௌண்ட்டுன்றது என்னது, ஒரு பேசிக்கான யூனிட்டு. அக்கௌண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணலாம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓ இது கேஷ் அக்கௌண்ட்டா, இது ரியல் அக்கௌண்ட்டா, இல்லைனா இது கேபிட்டல் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி. ஓகே, a ledger account is a summary of relevant transaction at one place relating to a particular head. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை நம்ம லெஜரில் போஸ்ட் பண்ணுறோம், ஜேர்னல் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்ட் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் ஐட்டம் அட் ஒன் பிளேஸ் அண்டர் ஒன் ஹெட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அது சிஸ்டமேட்டிக்காக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி. ஒரு பர்டிகுலர் ஐட்டமுக்கு ஒரு பர்டிகுலர் ஹெட்டு கொடுத்தப்ப கேஷ் எல்லாம் ரிலேட்டடாக எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஹெட்டிங் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்து அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆச்சோ ஒரு ஆர்கனைசேஷனில் அது எல்லாமே நம்ம அது உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றது இதோட க்ளோஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதோட கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் கிளாஸில் மார்க் பண்ணது மட்டும் நீங்கள் படித்தா போதும், நான் வந்து அது அப்படின்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் அசெட் அக்கௌண்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். வாட் இஸ் அக்கௌண்ட்னா என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன் என்ன. ஃபர்ஸ்ட் பாருங்கள் அசெட் அக்கௌண்ட், எனி ஃபிசிக்கல் திங்ஸ் ஆர் ரைட்ஸ் ஓன்ட் தட் ஆஸ் அ மானிட்டரி வேல்யூ இஸ் கால்ட் அசெட். ஓகே, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் திங்கு அதுக்கு ஒரு மணியோட வேல்யூ இருக்குது. ஓகேவா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. த அசெட் ஆர் குரூப் அண்ட் ஷோன் செப்பரேட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி. இப்போ பார்த்தீங்கன்னா அசெட்டுன்னு ஓவராலாக ஹெட்டிங் கொடுப்பாங்க, அதில் என்ன ஆகும், செப்பரேட்டாக ஹெட்டிங் வரும். லேண்ட் அண்ட் பில்டிங்ன்றது ஒரு தனி அசெட்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரின்றது ஒரு தனி அசெட்டு, ஃபர்னிச்சர்ன்றது ஒரு தனி அசெட். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசெட்ஸ் வந்து வரும். ஆனால் என்ன ஹெட்டிங்கில் வரும், அசெட்ன்ற ஹெட்டிங்கில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா liability account. ஸோ liability accountனா பாருங்கள், ஃபினான்ஷியல் obligation of the enterprises towards outsider are shown under separate heads as a liabilities. For example, creditor account, expenses outstanding account. பார்த்தீங்கன்னா liabilityன்றது பொறுப்பு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு யாரெல்லாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம பேஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இன்கேஸ் நம்ம கடன்காரனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இல்லை எக்ஸ்பென்சஸ் ஏதோ அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நம்ம liability அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். Financial obligation of business enterprises towards its owners are grouped under this category. For example, capital contributed by the owners. நம்மளுக்கு எப்பவுமே தெரியுங்களா, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன வரும், ஓனர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரோ அமௌண்ட் பிஸ்னஸில் அதை தான் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெவன்யூ அக்கௌண்ட். ஸோ ரெவன்யூனா நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஒரு இன்கம் அப்படின்னு சொல்லி. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு ரெவன்யூஸ் ஆஃப் அண்ட் என்டர்பிரைசஸ் ஆர் குரூப்ட் அண்டர் திஸ் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் ரெண்ட் ரிசீவ்ட். பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா ஒரு இன்கம் வருது இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோம், வாடகை ஒன்று கலெக்ட் பண்ணுறோம் நம்ம அப்படின்னா அதுவும் வந்து ரெவன்யூ சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எதில் நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரெவன்யூ அக்கௌண்ட்டில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் இன்கர்ட் and losses suffered for earning revenue are grouped under this category. For example, purchase of goods, salaries paid. பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்குள்ளே போஸ்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, ஒரு குட்ஸை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா என்ன, ஒரு கேஷை வந்து செலவு பண்ணுவோம், எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுறோம். நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்போ வாட் இஸ் அக்கௌண்ட் அண்ட் அதோட கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். வாட் இஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரலாம். சரிங்களா, ஸோ அது அண்ட் பிரின்சிபல்ஸ், அதோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இன் எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தெர் ஆர் 2 aspects. ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லையும் எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்குமா, 2 aspects இருக்கும். The 2 aspects involved are the benefit or value receiving aspect and benefit or value giving aspect. அந்த 2 aspect என்னென்ன இருக்கா, ஒன்று ரிசீவிங் ஆஸ்பெக்டாக இருக்கும், இன்னொன்று கிவிங் ஆஸ்பெக்டாக இருக்கும். This 2 aspect involve minimum 2 accounts, at least one debit and
அட்லீஸ்ட் ஒன் கிரெடிட். ஓகே, இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டெபிட்லேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட்லேயும் தான் வரும். ஓகே, for every debit there is a corresponding and equivalent credit. ஒரு டெபிட்க்கும் என்ன இருக்குது, ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டன்ட் கிரெடிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஒன் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் the other account must be credited. ஒரு டிரான்சாக்ஷனில் ரெண்டு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் நம்ம டெபிட் பண்ணுவோம், இன்னொரு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். அதை தான் வந்து நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமோட பிரின்சிபல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கேஷ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணோன்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்போ ஒன்று கேஷ் அக்கௌண்ட் வருது, ஒன்று பேங்க் அக்கௌண்ட் இல்லையா. ஸோ அப்போ பேங்க்ன்றவர் யார், ரிசீவர். ஸோ அதனால் பேங்க்கை வந்து நம்ம டெபிட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்மக்கிட்டேருந்து என்ன வெளியே போகுது, கேஷ் வெளியே போகுது. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேஷை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்போ ஒரு டிரான்சாக்ஷனில் கண்டிப்பாக ஒரு டெபிட் அக்கௌண்ட் இருக்கும், கண்டிப்பாக ஒரு கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆர் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருமா, டிஃபைன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி டிரான்சாக்ஷன் இன்வால்விங் மணி ஆர் மணிஸ் ஒர்த் ஆஸ் டூ ஃபோல்ட் எஃபெக்ட்ஸ். திருப்பி என்ன ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டம்னால ரெண்டு ஃபோல்ட் எஃபெக்ட்ஸ் தான் வரும். Okay, the receiving of a value the one hand and the giving of the same volume on the other hand. இப்போ முன்னாடி பார்த்தோன்னா அது ஒன்று ரிசீவிங் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிவிங் ஆஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ரிசீவிங் வேல்யூ இருக்கும், இன்னொன்றுக்கு வந்து கிவிங் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வேல்யூஸ் டிஃபர் ஆகுமா அப்படின்னா இல்லை, ஒரே இதுக்கு தான், ஒரே அமௌண்ட்டுக்கே என்ன இருக்கும், ஒன்றுத்துக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும், ஒன்றுத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். This twofold nature in all transaction must be recorded in the books and this gives rise to the term double entry bookkeeping. So இந்த ரெண்டு fold நேச்சரில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட அக்கௌண்ட்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்லியிருக்காது, முன்ட்ரோ அண்ட் பால்மர். ஓகே, ஸோ அகைன் ஜேஆர் பாட்லி பாயும் அதே தான் திருப்பி சொல்லியிருப்பாரு. கோ த்ரூ பண்ணுங்கள் அண்ட் லெட் us see the advantages of double entry system. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ். அகைன் அண்ட் அகைன் அதே தான் வந்திருக்கும். இதில் ரெண்டு ஃபோல்டு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. பாரு, அக்யூரசி அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது எப்படி இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸை கரெக்டாக நம்ம அசர்டைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, எவ்வளோ லாஸ் நடந்திருக்கு, ஓகேவா, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்குது, டெட்டார்ஸ் கிட்டே நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அசர்டைன் பண்ணலாம் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தா. நெக்ஸ்ட் ஒன் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஓகே, ஸோ இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். போன வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்கு, அப்போ நம்ம பிஸ்னஸ் ஒழுங்காக ரன் பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் காமன் ஆஸ்பெக்ட்ஸ். The business records maintained under this system are accepted by financial institution, government and others. பார்த்தீங்கன்னா இது யார் அக்செப்ட் பண்ணுவா, எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க, மற்ற எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை வேறு எதாவது டேக்ஸில் வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அக்கௌண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது எப்படி இருக்குமா, சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிஃபிக் சிஸ்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். கொடுத்துருக்க ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம என்னென்ன அக்கௌண்ட்டில் பேஸ் பண்ணியிருக்கு, ஸோ என்னென்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதை ஜேர்னலாக பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். சோமு கமன்ஸ் டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹50,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அதுக்கு காலம்ஸ் ஓப்பன் பண்ணணும். டிரான்சாக்ஷன் ஒரு காலம், அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அதுக்குன்னு ஒரு காலம் தனியாக போடுறோம். நெக்ஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ என்ன அக்கௌண்ட்டோட நேச்சர் அது அப்படின்றதுக்காக நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் காலம் ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஹவ் அஃபெக்டட் இன் பிஸ்னஸ். ஸோ அது வந்து பிஸ்னஸில் உள்ளே வருதா இல்லை வெளியே போகுதா, இல்லை யார் கொடுக்குறா இல்லை யார் வாங்குறா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ரூல்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த காலம் ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் காலம் இஸ் டெபிட் அண்ட் கிரெடிட். அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, டெபிட் காலமா இல்லை கிரெடிட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறோமா அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கத அப்படியே வந்து டிரான்சாக்ஷன் காலமில் மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணணும், அதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சோமு கமன்ஸ் பிஸ்னஸ் வித்
கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேஷ் அக்கௌண்ட் ஒன்று வந்திருக்கு அண்ட் சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் அக்கௌண்ட் அது நல்லா தெரியும். ஸோ அது நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரியல் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நமக்கு தெரியும் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள் ஹவு அஃபெக்டட் இன் பிஸ்னஸ். இப்போ கேஷ் என்ன பண்ணியிருக்கு உள்ள பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கு, அதனால் என்ன சொல்லியிருக்காங்க கேஷ் கம்ஸ் இன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் வந்து யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமு கொடுத்துருக்காரு. ஸோ சோமு இஸ் தி கிவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெபிட் அண்ட் கிரெடிட். நம்மளுக்கு தெரியும் இல்லையா டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அதை டெபிட்லையும் அண்ட் கிவர் வந்து கிரெடிட்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண வேண்டியதான் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ டெபிட்டில் டெபிட்டோட அமௌண்ட்டு அண்ட் கிரெடிட்டில் சேம் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி மறக்காமல் நம்ம நரேஷன் எழுதணும். ஓகே, ஸோ சிம்பிள் மேபி 2 மார்க்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சம்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹4,000. அதே தான் டிரான்சாக்ஷன் காலமில் என்ன எழுதியிருக்காங்க கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்று இஸ் கேஷ் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது, ஒன்று நாமினல் அக்கௌண்ட் பர்ச்சேசஸ் வந்திருக்கு அண்ட் கேஷ்ன்றது ஆல்வேஸ் ரியல் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள அது வந்து எக்ஸ்பென்சஸ்ன்றதால எக்ஸ்பென்சஸ் மெயின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் ஒரு பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள நம்மகிட்ட என்ன ஆகும் கேஷ் வெளியே போகும் இல்லையா? ஸோ அதனால் கேஷ் கோஸ் அவுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பர்ச்சேஸ் வந்து என்ன டெபிட்லையும் கேஷ் வந்து கிரெடிட்லையும் போஸ்ட் பண்ணி தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் 2ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகே, ஸோ ஒன் மோர் மாடல் பாருங்கள் கேஷ் பெய்ட் டு ராகுலுக்கு நம்ம கேஷ் பே பண்ணுறோம். அப்போ கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் காலமில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒன்று கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ஒன் மோர் இஸ் ராகுல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ராகுல்ன்றது நம்மளுக்கு தெரியும் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஆல்வேஸ் ரியல் அக்கௌண்ட் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் அது எப்படி அஃபெக்ட் ஆகுது. இப்போ வந்து ராகுல் என்ன பண்ணுறாரு ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ ராகுல் இஸ் தி ரிசீவர் அப்படின்னு போட்டிருக்கோம். கேஷ் நம்மக்கிட்டேருந்து வெளியே போகிறதால கேஷ் கோஸ் அவுட். ஓகே, ஸோ ராகுல் இஸ் த ரிசீவர் வந்து டெபிட்லையும் கேஷ் வந்து கிரெடிட்லையும் மென்ஷன் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி மாடல் பேஸ் பண்ணி சம்ஸ் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் எல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். எல்லாமே சேம் மாடல் ஈஸி தான் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 10ல் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருப்பாங்க. பாரோ லோன் ஃப்ரம் பேங்க் இல்லையா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் காலம்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ அதோட நேச்சர் என்ன கேஷ் நம்மளுக்கு தெரியும் ரியல் அக்கௌண்ட், பேங்க் லோன்ன்றது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பேங்க் லோன் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனில் வரும், அதனால் அங்கே பர்சனல் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பாரோ பண்ணுறோம் லோன் வந்து வாங்குகிறோம் பேங்க் கிட்டேருந்து அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது உள்ளே வருது கேஷ் கம்ஸ் இன் இல்லையா? ஸோ அதை வந்து டெபிட்லையும் அண்ட் பேங்க் லோன் அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் அது கிரெடிட்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நான் வந்து டீப்பாக கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்காங்க கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, இங்கே பேங்க் அக்கௌண்ட் வரக்கூடாது, பேங்க் லோன் அக்கௌண்ட் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்மளோட பேங்க் லோன் அக்கௌண்ட் தான் என்ன பண்ணுவாங்க நம்ம பேங்க்குக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் பேங்க் லோன் அக்கௌண்ட் அப்படி தான் மென்ஷன் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதை அமௌண்ட்டை டெபிட் காலம்லையும் கிரெடிட் காலம்லையும் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நரேஷன் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் எக்ஸாம்பிள் 11. ஸோ அந்த எக்ஸாம்பிள் 10 வந்து ட்விஸ்டட் மாடல், கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11 பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் கமிஷன் ஆஃப் ₹5,000 பை கேஷ். ஓகே, ஒரு அமௌண்ட் 5,000 அமௌண்ட்டை கமிஷன் மாதிரி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் உள்ளே வருது நம்மளுக்கு தெரியலையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து 2 மார்க்ஸ் மேபி வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் illustration 12 பாருங்கள். வள்ளுவர் இஸ் a sole trader dealing in textiles from the following transaction past journal entries for the month of March 2018. ஓகே, ஸோ யாரோட கொடுத்துருக்காங்க வள்ளுவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட நேமும் போட்டு ஹெட்டிங் ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணி அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கமர்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா எல்லா டிரான்சாக்ஷனும். இதில் ஒரே ஒரு ட்விஸ்டட் என்ன அப்படின்னா ட்விஸ்டட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஸோ illustration 12 மாடல் கூட வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதையும் கோ த்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் illustration 15 சும்மா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும்.
ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 டிரான்சாக்ஷன் தெரியும். கமர்ஷியல் பிஸ்னஸ் வித் கேஷ் எப்படி போடணும், ஓப்பன் ஏ பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் கேஷ், ஸோ அதுவும் எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், A4 பேப்பர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா பத்மினி அண்ட் கோக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஆன் கிரெடிட், கடனுக்கு விற்றுருக்காங்க இல்லையா. ஸோ அதுவும் நம்மளுக்கு தெரியும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் ஃப்ரம் பத்மினி அண்ட் கோ ஃபார் தி அமௌண்ட் டியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எந்த அமௌண்ட் டியூ வாங்க, அமௌண்ட் எதுவும் மென்ஷன் பண்ணலை இல்லையா. ஸோ அப்போ எந்த அமௌண்ட் எடுக்கணும், நம்ம மேலே போய் பார்க்கணும் டிரான்சாக்ஷன் எதாவது நடந்திருக்கா அந்த பத்மினி அண்ட் கோக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3rd டேட் அன்றைக்கி நடந்திருக்கு இல்லையா. ஸோ 60,000க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அதை தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க பில்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கான அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்கே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதுக்கான அமௌண்ட் மேலே இருக்குது, 60,000 தான், சேம் அமௌண்ட் தான் 4th டிரான்சாக்ஷனுக்கும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பத்மினி அண்ட் கோ டிஸ்கவுண்டட் வித் தி பேங்க். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க பேங்க்கில். ஸோ அந்த அமௌண்ட் தான் எவ்வளோ, 58,000. அதில் பாருங்கள், ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 60,000. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா 2,000 பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா. 5 பாருங்கள், டிரான்சாக்ஷன் 5ல் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 58,000 கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் நம்ம வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த டெபிட்டில் போட்டிருக்கோம் 2,000 அண்ட் 2 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பில்ஸ் வந்து ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்டேருந்து. ஸோ அதனால் அதோட ஹோல் அமௌண்ட் எவ்வளவோ அதை தான் நம்ம கிரெடிட் காலமில் போஸ்ட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் வந்து பத்மினி அண்ட் கோவோட பில் வந்து டிஸானர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதை டிஸானர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பத்மினி அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி போஸ்ட் பண்ணி தான் நம்ம டிஸானர் ஆனதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை முடிச்சுட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு அங்கே கொடுக்கலன்னா நம்ம ஆல்ரெடி பத்மினி அண்ட் கோ கிட்டேருந்து எவ்வளோ வர வேண்டியது இருக்கோ சேம் அதே அமௌண்ட் தான் எடுத்து நம்ம 60,000 அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல், இதையும் நல்லா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் பாருங்கள், எக்ஸசைஸில் கம்ப்ளீட் தி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து 5 மார்க்ஸ் மேபி கேட்கலாம். ஒரு 4-5 டிரான்சாக்ஷன் கொடுத்து ஒன்று அதை கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ அது எல்லாமே இதே மாடல் ஒன்று இல்லஸ்ட்ரேஷனில் இருக்கே, அதையும் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் எக்ஸசைஸில் இருக்கிறதையும் போட்டு பார்க்கணும். ஓகே, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. இது நம்மளுக்கு தெரியும், கிளாஸில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே தான் இதையும் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இது இம்பார்ட்டன்ட் மாடல், இதை பேஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ இருக்கிற எல்லாமே இல்லஸ்ட்ரேஷனில் இருக்க மாடல் தான் அப்படியே எக்ஸசைஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல் ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் நோட்டில் நம்ம போட்டிருக்கோம், அதை கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் 3rd 4th அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. ஸோ 3rd சம் 4th சம் சேம் மாடல் தான், அதே நீங்கள் போட்டு பாருங்கள், நோட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ்னால் கிளாரிஃபை பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா 6 and 7. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ். இதுலேருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வரலாம். 7லாம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. 7, 8 அதெல்லாம். ஓகே, மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படிலாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ புக்கில் வந்து டிஃபர் ஆகிருக்கு சம் நம்பர். ஸோ 8th சம்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பாயிண்ட் 2 ரிமெம்பர் 3rd யூனிட்டில் இருக்குது. அகெயின் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸ் வரலாம். டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி டேஷ் அப்படின்னு கேட்கலாம். என்னது, எது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மூலயமா நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். தெர் ஆர் 2 aspects involved in every business transaction. என்னென்ன இருக்குது, டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, எவ்ரி டெபிட் ஆஸ் எ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலண்ட் கிரெடிட். என்ன சொல்லியிருப்பாங்க, எவ்ரி டெபிட்க்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலண்ட் கிரெடிட் இருக்குது. எவ்ரி கிரெடிட் ஆஸ் கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலண்ட் டெபிட். அதே தான் திருப்பி என்ன ஆகுது, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு டெபிட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு ஈக்குவல் கிரெடிட் இருக்கும். அதேமாதிரி ஒரு கிரெடிட்டுக்கும் என்ன இருக்குது, ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டன்ட் டெபிட் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். அப்போ அக்கௌண்ட்ஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அசட்ஸ் ஈக்குவல் டு liabilities ப்ளஸ் கேபிட்டல். நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா. இன்கேஸ் அசட் மட்டும் கொடுத்துட்டு உன்னை இதை ஈக்குவேஷனை ஃபில் பண்ண சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் இன் டேஷ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் சரியா. ஸோ அப்போ எங்கே தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஜேர்னலில் தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதான் கோல்டன் ரூல்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பார்த்தது. ஓகே, ஸோ முக்கியமாக 3 யூனிட்ஸில் இருக்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். In next class we will discuss about the problems from 3rd unit. Thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT.
கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.